முடியாது அப்படின்ற ஒரு கருத்து உள்ள நிலவுது. அதை பத்தி நீங்க அது உங்க கருத்து. இப்ப நீங்க நான் சொல்றேங்க, தினமும் படிக்கிறோம். பெரும்பெரும் அறிஞர்கள், பெரும்பெரும் தலைவருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய எப்படிலாம் வென்றிருக்காங்கன்னு நம்ம பார்க்கறோம். இப்போ ஒரு சொல்லும் போது இப்ப என்னால முடியாது அப்படின்னு நீங்க சொல்ல உங்களுக்கு உரிமை இருக்கு. என்னால முடியாதுன்னு தான் நான் சொல்லணும். யாரால முடியாதுன்னு சொல்றதுக்கான உரிமையோ உங்களுக்கான தகுதியோ அதுக்கான வாய்ப்போ உங்களுக்கு இல்லை. நீங்க சொல்லக்கூடாது. நீங்க என்ன சொல்லணும்? நல்ல ஆட்சி வரணும், நல்ல அரசியல் வரணும், நல்ல ஆட்சி வரணும்னு நினைக்கிற பெருமக்கள் கூட்டணி இல்லாம எப்படி வெல்ல முடியுங்கிறது, கொள்கை இல்லாம எப்படி வெல்ல முடியும் தான் நீங்க கேட்கணும். நீங்க கூட்டணி வைங்க, கூட்டணி வைங்க, கூட்டணி வைங்க. கூட்டணி வச்சு வென்று போனவர்கள் சட்டசபைக்குள்ள பாராளுமன்றத்துக்குள்ள படுற பாட நீங்க பாக்குறீங்களா? நான் சுதந்திரமா இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன்ல, நீங்க கேட்கறதுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தலைவர் இப்படி உட்கார்ந்து நீங்க இந்த கேள்விகளை எல்லாம் கேளுங்க. எங்க இந்த இப்படி கொலையா நடக்குதுங்க, எங்க இப்படி 1000 கோடின்னு இந்த கூட்டணி திமுக வச்சிருக்க தலைவர்கள் யாராவது ஒரு பதில் சொல்லிட்டா அப்புறம் நான் கூட்டணி வைக்கிறேன். அதாவது நாட்டு மக்கள் சுதந்திரமா வாழணும், எல்லா உரிமையும் பெறணும்னு போராட வந்துட்டு நானே சுதந்திரத்தை வந்துட்டு நின்றுட்டேன்னா நீங்களே பார்த்தீங்க. நான் எங்கள் ஐயா செங்கோட்டையன் ஒரு விழாவில், தம்பி பாண்டே விழாவில் நான் நினைக்கிறதெல்லாம் பேசுறேன். அவரே சொல்றாரு, சீமான் எங்க ஐயா நான் சிக்கல்ல இருக்கேன். அவ்வளவு பெரிய தலைவரே இக்கட்டி சிக்கல் இருந்தாருன்னா நாடும் மக்களும் எப்படி இருக்கிறது? தம்பி நீங்க நினைக்கிறீங்க இங்க பாருங்க, நீங்க நினைக்கிறீங்க கூட்டணி வையின்னு என்னை கேட்கல. கூட்டணி வைக்காம 36 லட்சம் மக்கள் போட்டுக்கும் போது 26ல இதே 62 மக்களுக்கு என்ன பிரயோஜனமா இருக்குது? அதை 36 லட்சம் நீங்க வாக்கு வாங்கினாலும் மக்களுக்கு அது ஏதாவது போய் சேருது. வெறும் அந்த நீங்க சொல்ற வாக்குறுதிகள் மக்களுக்கு வந்து போய் சேரணும்னா அதை நீங்க எப்படி நீங்க கொண்டு வருவீங்க? சரி, நீங்க வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்ததுல என்ன போய் சேர்ந்துருக்கு? தம்பி நீங்க கேள்வி கேட்டு பதில் நான் கேட்கிறேன். அதிகாரத்துக்கு நீங்க வாக்குறுதியில கொடுத்து தானே வந்தீங்க. வந்து என்ன கொடுத்துருக்கீங்க? அதிகாரத்தாலே மக்களுக்கு பதவியா? நான் வெல்லல. ஆனால் நான் சொல்றது நடக்குதா இல்லையா? வீடை இடிச்சு பாப்போம்ன்ற, இடிக்க முடியல ஒன்னால. நீ நிலத்தை எடுத்து 8 வழிச்சாலை போட்டு பாப்போம்ன, உன்னால போட முடியல. நீ எங்க பரந்தூர்ல விமான நிலையம் காட்டிட்டு பாப்போம்ன, போட முடியல. ஆனால் இந்த துணிவோட கூட்டணி வச்சு அதிகாரத்துல வென்று கூட உட்கார்ந்து யாராவது பேச முடியுதா? முடியல. இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனையால நான் தான் வந்து நிக்க வேண்டியது இருக்கு. வரமா